கண்களை மூடி தேவ பிரசன்னத்திலே நம்மை இந்த புதிய மாதத்துக்காக அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தையை நாங்கள் வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே பெற்றுக்கொண்டு அதிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதிலே நிலைத்திருக்கவும், அதிலே நடக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கடந்த மாதம் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 110 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கடந்த மாதம் அவர் சத்துருக்களை ஆளுகை செய்தார். அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைக்கும் அவர் நம்மை விலக்கி காத்து கொண்டார். அவர் நம்மோடு இருந்ததை நாம் உணர்ந்தோம், அறிந்தோம், அதிலே நாம் வெற்றியை பெற்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியான வார்த்தை, அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 51 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர் வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இங்கே பார்க்கும்படியான 5 காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இங்கே 5 விதமான காரியங்கள் அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். இரண்டாவதாக, அவர் அதை செய்வதற்கு ஒரு முகாந்தரம் என்ன? மூன்றாவதாக, அங்கே பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடைய செய்கிறார். வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அவாந்தர வழியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குகிறார். 4வது. 5வதாக, அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். இந்த 5 காரியங்களை நாம் துரிதமாக பார்க்க போகிறோம். என்ன என்று பார்க்கும்போது, நாம் அவரை போல நாம் பரிசுத்தம் அடையும் போது, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் அங்கே
ஒழுங்கின்மையாயிருந்த அந்த அந்த பூவுலகை அவர் ஒழுங்குபடுத்தும்படியாக, சரிபடுத்தும்படியாக முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை படைத்தார். அதற்கு பிற்பாடு சகல காரியங்களையும் படைத்து மனுஷன் உருவத்தை படைத்து அந்த மனுஷ உருவத்திலே அவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் மாற்றி அவன் தேவனைப் போல பரிசுத்தத்திலே வாழ அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியை படைத்தார். இந்த இருவருமாக அங்கே தேவனோடு கூட உறவாடும்படியான ஒரு காரியம் பரிசுத்தத்திலே மாத்திரமல்ல, தேவனை அவர்கள் எப்பொழுதுமாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக அங்கே தேவன் அவர்களை படைத்தார். இந்த காரியம் தேவனுடைய பரிசுத்தத்தை மனிதன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனபடியில்தான் தேவன் சியோனில் வாசம் செய்வது போல அந்த சியோனை அந்த ஏதேன் தோட்டத்திலேயே தேவ பிரசன்னமாய் அவர்களுக்கு கொடுத்து அங்கே அனுபவிக்க செய்தார். முதலாவது காரியம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் தேவன். அவர் தேவன் என்பதை அங்கே 51ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். தேவன் அங்கே நீதியை பின்பற்றும்படியாக மனிதனை படைத்தார். தேவனை தேடும்படியாக அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக படைத்தார். ஆனபடினால்தான் அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்தான் நமக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனபடியால்தான் அங்கே 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஆண்டவரையே நாம் சார்ந்து வாழ வேண்டும். அங்கே பிசாசானவன் குறுக்கிட்டபடியினால்தான் தேவன் மறக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை பிசாசானவன் ஏவாள் மூலியமாக அங்கே ஆதாமை வஞ்சித்து விட்டான். நாம் அவருக்கு பிரியமாயிருக்கும்போது அவரை நாம் மீட்பர் என்று சொல்லி அவர்தான் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் என்பதை நாம் உணரும்போது நம்முடைய வாழ்க்கை அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை மாறுகிறது. இரண்டாவது பார்க்கிற காரியம், எல்லா விதமான நிறைவும் உள்ள ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பாலான ஸ்தலங்களை எல்லாம்
தேர்தலடைய செய்கிறவர். வனாந்தரத்தை ஏதேனை போலவும் சகல விதமான காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், நான் உன் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானத்தின் ஆலோசனை நிறைவேற்றி, ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்றும் யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி அவரின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். அவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக தேவன் கொடுக்கும்படியான இந்த வாக்கு தத்தங்களின் மூலமாக என் வாழ்க்கையில் அவர் ஆலோசனையை கொடுக்கிறவராய், அவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராய், தேவ பிரசன்னம் நமக்குள்ளாய் இருக்க நம்முடைய எல்லா விதமான நமக்கு விரோதமாய் செயற்படும்படியான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விடுவித்து காக்கிறவராய் இருக்கிறார். இதை நாம் இரண்டாவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் 51:3 சொல்லுகிறபடி, அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குகிறார். அவாந்தர வழி என்றால் ஒன்றுமே உதவாத ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால், நாம் தேவனுடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய பரிசுத்திலே நிலைத்திருக்கும் போது, அங்கே ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீ இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை நீ உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும்போது, அந்த வார்த்தையிலே உனக்கு உன்னுடைய பாழாயிருக்கும்படியான சூழ்நிலைகள் நீ மகிழத்தக்கதாக அங்கே நீ கழித்து புஷ்பத்தை போல ஒரு காணான வெளியிலே சூழ்நிலையில் இருக்கிற உன்னை அவர் செழிக்கச் செய்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கும்படியான காரியம், அங்கே 51:3 சொல்லுகிற வண்ணமாக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீதமும் அதில் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிக்கும் நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அங்கே கர்த்தர் உருவாக்கின தோட்டம், மனுஷன் அந்த இடத்துல அவன் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக, அவன் புசிக்கத்தக்கதான சகல விதமான காரியத்தையும் அங்கே கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிற இன்னொரு காரியம், 1 பேர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே பார்க்கும்போது 8-9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள்,
இப்பொழுது அவரை தரிசியாமலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலே நாம் அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவரை பார்க்காமல் இருந்தும் அவர் மீது நாம் அன்பு கொள்ளும் போது, அவரை நாம் தரிசியாமல் இருந்தும் அவரை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு உண்டாகிற மகிழ்ச்சி அது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி தான் ஆத்ம ரட்சிப்பை அடைய செய்திருக்கிறது. அந்த ஆத்ம ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி நம்மை பலப்படுத்தி நம்மை காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். மகிழ்வோம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம், அவரை பிரியப்படுத்துவோம், அவரோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை செழிப்பாக மகிழ்ச்சியாக வைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே மாதத்திலே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தை, நீர் எங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறீர். சகல விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் நீர் ஆதாம் ஏவாளுக்கு படைத்த போது கொடுத்த அதே வல்லமை நாங்கள் உம்முடைய வார்த்தையில உம்மை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தத்திலே வாழும்போது நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியான இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், அந்த நிறைவு ஏதேன் தோட்ட வாழ்க்கை போல எங்கள் வாழ்க்கை இருக்கு. நீர் கொடுக்கிறீர், சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கிறீர். பேதுரு பொதுவான நிருபத்திலே சொல்லுவது போல, நாங்கள் காணாது இருந்தும் நாங்கள் உண்மையிலே மகிழ்கிறோம், விசுவாசத்திலே ஆத்ம ரட்சிப்பிலே வளர்கிறோம். அதிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை மகிழச் செய்வாராக. ஆமேன்.